லப்பர் பந்து இந்த படம் வந்து எதில் தொடங்குதுன்னா, ஹீரோ வந்து ஓடி வராரு. ஓடி வந்து பஸ்ஸில் ஏறாரு. பஸ்ஸில் ஏறினோடனே ஒரு டைலாக், ஒரு பெருசு ஒன்று சொல்லுது. ராசி தான் கை ராசி தான் அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன இருந்தாலும் ராஜா ராஜா தான்ப்பான்னு அந்த பெருசு ஒரு டைலாக் சொல்லுது. உடனே அந்த ஹீரோ வந்து சொல்கிறாரு, ராஜா ராஜா தான், ஆனால் இந்த பாட்டு வந்து தேவா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நகைச்சுவையோடு அந்த படம் வந்து தொடங்குது. தொடங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2008, 2007, 2015 இப்படி வந்து வருஷத்துக்கு பதிலாக வந்து எப்படி போகிறாரு அப்படின்னா, லப்பர் விலை ரூ. 15 இருக்கும்போது, லப்பர் பந்து ரூ. 35 இருக்கும்போது அப்படின்னு சொல்லி சைடில் வந்து போடுறாரு. அந்த அந்த காலகட்டத்தை வந்து நீங்களாம் வந்து முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு. யாரெல்லாம் வந்து லப்பர் பந்தில் கிரிக்கெட் விளாண்டுருப்பீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது வந்து தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு வந்து சொல்கிறாரு. இந்த படத்தில் நான் பெரிய விஷயமா பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இது மாதிரியான பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை வச்சு மெசேஜாக அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய படங்கள் அந்த மெசேஜை வந்து தூக்கிக்கிட்டே போகும் படம் ஃபுல்லாக. அதை நோக்கியே வந்து ஸ்க்ரீன் ப்ளே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான படங்களுக்கு மத்தியில் ரொம்ப அழகாக எந்த விஷயத்தையுமே வந்து சுமந்துக்கிட்டே போகாமல் ஸ்போர்ட்ஸு, எமோஷனு, லவ் இப்படி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கரெக்டாக பேலன்ஸ்டாக கேரி பண்ணி கொண்டு போன ஒரு படம் தான் இந்த படம். படத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு இந்த 2 கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த காத்தாடி பாலா சரவணன் கேரக்டரும், இங்கிட்டு வந்து நம்ம ஜெய்சன் அவன் வந்து ஒரு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு தண்ணியை போட்டு தர்ற ஒரு கேரக்டரும். ஏன்னா 2 பேர் ஆடியன்ஸு. இப்போ நம்ம போய் கிரிக்கெட் விளாண்டுருப்போம், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருந்தாளி தம்பி மாதிரி வந்து எல்லா டீமுக்கும் போய் விளாண்டுருப்போம். அதெல்லாம் நடந்திருக்கு அந்த மூமெண்ட்லாம். அது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நம்ம ரிலேட்டபிளாக ரீக்ரியேட் பண்ணவா இருந்துச்சு ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்பொழுது. அந்த அளவுக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரிலேட்டபிள். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைலாக் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் வந்து சொன்ன விதம், அந்த கேரக்டர்ஸை வச்சு அவர் ப்ளே பண்ண விதம், காளி வெங்கட் கேரக்டர், பாலசரவன் கேரக்டர், இதெல்லாம் வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ். இப்போ நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டீமுக்குள்ள இருந்துக்கிட்டு கிரவுண்டில் விளையாடும் பொழுது கவுண்டர் கொடுக்குறது, அந்த ஒரு மாதிரியான சில ட்ராமாலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. சென்னை 28 வந்து பிரேம்ஜி இருந்திருப்பாரு. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வச்சு ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாசரவன் கேரக்டரும் அந்த ஜெய்சன் கேரக்டரும் ரொம்ப ரொம்ப வந்துட்டு முக்கியமான கேரக்டர். ஏன்னா அந்த ஆடியன்ஸ் அவங்க வெளியில் உட்காந்து ஒன்லைன் பெஞ்ச் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அதே டயத்தில் நம்ம மேட்சும் நம்மளுக்கு விறுவிறுப்பாக போய்கிட்டே இருக்கு. இங்கிட்டு இவங்களுடைய கவுண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து சிரிக்கவும் வைக்குது. அது நம்ம இந்த மேட்ச் நம்ம எங்கேஜிங் பண்ணுது அப்படின்றப்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து அந்த காட்சி அமைப்புலாம் நம்மளுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் இப்படி ஒரு ஹியூமர் ஒரு ஆடியன்ஸ் உட்காந்து பேசின கவுண்டர், ஏன்னா நம்ம அப்படி தான் உட்காந்து பேசிக்கிறோம் அப்படின்றப்ப பக்கத்தில் நம்மளே உட்காந்து அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்த கேரக்டர்ஸ், ஃபீமேல் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்துட்டு அந்த அம்மா கேரக்டர், மாமியார் கேரக்டர், அப்புறம் அந்த பொண்ணு கேரக்டர், இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் க்ளோரிஃபிகேஷன் இல்லாமல் ரொம்ப அழகாக டீசெண்டாக அதை எந்த விஷயத்த நான் வந்து பிச் பண்ணமோ அதை மட்டும் நான் பிச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மீட்டரை வந்து டேரக்டர் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தினேஷோட கேரக்டர் டிசைன் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து கன்வின்சிங்காக பண்ண வச்சிருந்தாலும் அது நிறைய சிக்கல் இருந்துச்சு. கொஞ்சம் அது மிஸ் ஆகிருந்தாலும் தப்பாக அது வந்து கன்வே ஆயிருக்கும். ஏன்னா இப்போ தினேஷ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 பருவத்திலேயே வந்து கல்யாணம் முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் லைஃப்பில் வந்து வேலைக்கு போக மாட்டார், பேட்டை தூக்கிட்டே சும்மா சுற்றிக்கிட்டே திரிவார். அந்த இடத்துல கிரிக்கெட்டுக்கு பதிலாக குடிச்சிக்கிட்டே சுற்றுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சமூகமே ரொம்ப இழிவாக பார்த்துருக்கோம். ஆனால் கிரிக்கெட் தான் விளாட போகிறேன் அப்படின்றப்ப எப்படினாலும் என் குடும்பத்தை பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வின்சிங்காக ரொம்ப அழகாக கேரி பண்ணி அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அவர் என்னதான் கிரிக்கெட் விளாட போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வர மாட்டார். வேலைக்கு போகிறனாலும் அந்த வீட்டில் வந்து நிறைய விஷயங்களை பொறுப்பான விஷயங்களை பார்க்கலனாலும் ஒய்ஃப் வந்து திட்டும்போது வைக்கும்போது கோவப்பட மாட்டார், திருப்பி அடிக்க மாட்டார், அமைதியாக இருப்பார். அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் வெளியில் இருக்க கோவத்தை வந்து வீட்டுக்குள்ள வந்து காட்ட மாட்டார், சைலண்டாக தான் இருப்பார், திட்டினாலும் வாங்கிக்கிடுவார். அப்படி மாதிரியான ஒரு ரிசர்வ்டு பர்சன் மாதிரி காமிச்சு வெளியில வேற மாதிரி காமிச்சு இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் பாயிண்ட் ஒன்று வச்சிருப்பாரு. இப்போ பாலா சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய வன்மத்தை வந்து இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமத்துவத்துக்கான ஒரு வசனத்தை வந்து பேசுவார். அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாதிக்கம் வசனம் பேசக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து என்னதான் வந்து அன்பு கேரக்டர் ஹரிஷ் கல்யாண் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அது இது அப்படின்னு பேசினாலும் கொஞ்சம் ஈகோஸ்டான ஒரு கேரக்டராக இருப்பார். என்னதே வந்து தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புரட்சி பண்ணணும், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணணும்னு பண்ணலை. ஆனால் என்னதான் வந்து அவர் வெளியில் அப்படி இப்படின்னு இருந்தாலும் வீட்டில் ஒய்ஃபு கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பா வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள ஒரு கேரக்டர் வைஸாக வந்து கொஞ்சம் கேரி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அந்த அம்மா கேரக்டர், தினேஷோட அம்மா கேரக்டர், அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகிற மூமெண்ட், இப்படி வந்து மல்டிபிளாக அந்த கேரக்டர்ஸ் வச்சு ஒரு ப்ளே பண்ண எல்லா விதமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில வந்து ஒரு செம்ம ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு தேட்டர் மூமெண்ட்டான படம், யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. தேட்டரில் போய் பாருங்க, செம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேங் எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு போய் உட்காந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு பயங்கரமாக பார்த்துருந்துருக்கலாம். நான் வந்து ஒரு எலைட் பீப்புள்ஸோட உட்காந்து படத்தை பார்த்துட்டேன். அவங்க சிரிச்சாலே வந்துட்டு வாய மூடி சிரிக்கிறாங்க, என்னங்கடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு.
நம்ம ஜாலியாக தர அளவுக்குலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கூட்டம் கும்பலாக போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு நவர்த்தி விட்டுறலாம். அந்த சீன் ரோலருடைய மியூசிக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்குது. பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஏற்ப மட்டும் இல்லாமல் தனியாக நம்ம கேட்டு ரசிக்கிற மாதிரியான அந்த காதல் பாடல்கள் மாதிரியும் மனதை வருடக்கூடிய பாடல்கள் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் அவருடைய சாங் பிளேஸ்மெண்ட்ஸு டைரக்டரும் இவரும் சேர்ந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா பண்ணி பயங்கரமாக வந்து அந்த சாங் பிளேஸ்மெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க டைமிங்கோட. இந்த பீட்டு இப்போ ஒரு பாட்டு பொட்டு வச்ச அந்த தங்க கட்டி சிங்க கட்டி பாட்டு வந்து எந்த இடத்துல வரணும், எந்த பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு 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 அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து பயங்கரமாக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அது டைரக்டரோட ஐடியாவோட இம்ப்ளிமெண்ட்டாக இருந்தாலும் அந்த டெக்னீஷியனாக வந்து அந்த இடத்துல சீன் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு இளையராஜா ஃபேன் அப்படின்றனால ரொம்ப அழகா எந்த இடத்துல அந்த மீட்டரை பிடிக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பிடிச்சிருந்தாரு. எல்லாம் கூட அந்த படத்தில் வந்து நான் ரொம்ப லைக் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களை வந்து செலிப்ரேட் பண்ணதான். அவர் இருந்து இதை வந்து பார்க்காம போயிட்டாரு. பயங்கரமாக அந்த படத்தில் வந்து கேப்டன் அவர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சும்மா பேருக்கு வந்துட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு ட்ரிபியூட் அப்படின்னு போகிறேன் டைட்டில் கார்டில் போடாமல் அதுக்கு அந்த பேருக்கு உண்டான ஒரு வேலையை அந்த படத்தில் வந்து ஒட்டுமொத்த படக்குழுவாகவே சேர்ந்து அந்த வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா எவ்ரி மினிட்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டயத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய போஸ்டரோ அவருடைய பாடல்களோ ஒலிக்கிற எல்லா இடங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு நினைவு அதுதான்ப்பா அவருக்கு உண்மையான ஒரு அஞ்சலி அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஆனால் பர்சனலி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு இல்லை அவரோட செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம், அவர் ஒரு அஞ்சலியாக நாங்கள் வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே வந்து விஜயகாந்த் ரசிகர்களுக்கு எல்லாருமே இந்த தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. அப்படி இல்லைன்னா வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஹரிஷ் கல்யாண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடிச்சது ஹரிஷ் கல்யாண் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்டிகுலராக அந்த பஸ்ஸில் ஏறி இருந்துக்கிட்டு என்னை நீ மறந்துடுவியோ அப்படி வாழ்ந்துருவியோன்னு நினைக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற சீனில் நான் ஹரிஷ் கல்யாண் மாதிரியே பார்க்கல, அந்த ஊர்க்கார பையன் மாதிரியே வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. கடைசியாக நம்ம கெத்து, இந்த கெத்துக்கு வரேன். கெத்து தாங்க இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமான ஒரு கெத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு எது கெத்து, அன்பு கெத்தா கெத்து தான் கெத்தா அப்படின்ற மாதிரியான ஒரு ஈகோ கிளாஸை தான் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு ரேசியாக வந்து சொல்கிறக்காக எங்க ட்ரை பண்ணியிருந்தாரு. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்துட்டு அன்பு தான் கெத்து, அன்பு காட்டுறவங்க தான் இருக்கிறதுலே கெத்து அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தாரு. அந்த ரெண்டு கேரக்டர்ஸுக்குமே வந்து உருத்தான வேலைகளை ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த ரைட்டிங் வந்து ரிசீவ் பண்ணிட்டு ரொம்ப குறிப்பாக தினேஷ் அவர்களுடைய கேரியரில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் இந்த படம். எனக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்துட்டு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் சொல்லணும். அந்த ஷார்ட் அடிச்சு திரும்ப அந்த பழைய கெத்தா அந்த ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து நிற்கிற மூமெண்ட் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுவுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு தேட்டர் மூமெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி.